இந்த கையில் சொரியாசிஸ் வந்திருந்தது எனக்கு. இது தெரியாமல் நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன ஒரு இதுதான் தோல் சம்மந்தப்பட்ட நோய் தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் டாக்டர்கிட்டலாம் போய் பார்ப்பேன். பார்த்தோன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே ஒரு வாரம் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து கொடுத்தோன்னா என்ன ஆகும், அது சரியாக வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேப் விட்டு ஒரு வாரம் பார்த்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகணும்னா என்ன ஆகும், இன்னும் இது மறுபடியும் வந்துருச்சான்ட்டு மறுபடியும் விட்டு போய்க்கானா, இல்லை இன்னும் ஒரு மாதம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்வாங்க. இன்னும் ஒரு மாதம் கண்டினியூ பண்ணணுன்னா என்ன ஆகும், மறுபடியும் வந்து நல்லா வரவே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இதேமாதிரி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் 6 மாதம் நான் பார்த்தேன். அங்கேயும் சரியாகலன்ட்டு இன்னொருத்தர்கிட்ட போனோன்னு ஆச்சுன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மருந்து சாப்பிட்டு என்ன ஆச்சு, பாடி ஹீட் ஆகிட்டோன்னு என்ன ஆச்சுன்னா லூஸ் மோஷன் ஆகும். அதனால் அந்த மருந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு செங்கல்பட்டுக்கு போனேன். அந்த டைமில் என்ன ஆச்சு, எனக்கு கிட்னியில் கல் இருந்தது. அந்த கல் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா டாக்டர்கிட்ட பார்த்தேன். இந்த மருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே போய்ட்டு கல் எடுத்துகிட்டு இந்த மருந்து சாப்பிட்டேன், அதையும் பார்த்தேன். ஆனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி காலெல்லாம் வந்து நகமெல்லாம் சொத்தையாகிட்டு உட்காந்து எழுந்தால் எழுந்துக்க முடியாது. இந்த மருந்து சாப்பிட ஆரம்பித்தோடனே நல்லா உட்காந்து எழுந்துக்கிறேன். மூட்டு வலியெல்லாம் எதுவும் இல்லை. இது எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், உட்காந்துரே எழுந்துக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படியே. அதனால் இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு வந்து உடம்பே நல்லா ஆயிடுச்சு. இந்த மருந்து எப்படி சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தான் தெரிஞ்சுது. இந்த டாக்டர் இது முதல்ல எனக்கு தெரிஞ்சால் இந்த இங்கேயே வந்து பார்த்துருப்பேன். இங்கே அந்த டாக்டர்கிட்ட பார்க்கும்போது தான் அந்த 2-3 டாக்டர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவர் தான் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாரு. இந்த அட்ரஸ் கொடுத்து நீங்கள் போய்ட்டு பாருங்கள், இங்கே சரியாயிடுங்க, நல்லா ஆகிடும் அப்படின்னு கொடுத்தவரு தான் நான் அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்த்த பிறகு ஒரு வாரத்தில் எனக்கு கண்டினியூ ஆகிடுச்சு. மருந்து சாப்பிட்ட உடனே நல்லா ஆயிடுச்சு. இந்த நல்லா ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் சரி இங்கே தான் எடுக்கணும் நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். சரியாயிடுச்சு, சுத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எந்த ப்ராப்ளம் இல்லை. கை கால் நல்லா நடக்கிறேன், நல்லா போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கையில் யாருக்குமே எந்த ஒரு பொருளும் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தா கூட நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் செதில் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு இந்த அறிவுறுப்பாக இருக்கும். என்ன இப்படிப்பட்ட கையில் இந்த நோய் இருக்கிறவங்க வாங்கி குடிக்கிறமான்ட்டு அவங்க நினைப்பாங்கன்றதுனாலே நான் கொடுக்க மாட்டேன் தண்ணி. அதனால் இப்போ வந்து இங்கே வந்து இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு எனக்கு சுத்தமாக நிறையவே நல்லா ஆயிடுச்சு. ஆனால் நன்றி சொல்லணுன்னா என் ஃப்ரெண்டு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் சொல்லலைன்னா நான் இன்னும் ஒரு 6 மாதம் தேடிட்டு இருந்திருப்பேன். எந்தெந்த டாக்டர்கிட்ட எங்கே போயிருப்பேன்னு தெரியாது. அவர் சொன்னதுனால இங்கே வந்து பார்த்ததுனால எனக்கு ரொம்ப சுத்தமாக நல்லா ஆயிடுச்சு. எந்த ப்ராப்ளம் இல்லை.